வாசுதேவநல்லூரில். வாசுதேவநல்லூரில் 2 அண்ணனுமே நம்ம விட்டு கொடுக்க வந்து முடியாது. ஏன்னா நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தெரில. ஆனால் இருந்தாலும் என்னை பொறுத்தளவு அண்ணன் ஆனந்தன் ஐயாச்சாமிக்கு நான் சப்போர்ட் பண்ணலாம்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது என்னோடய தனிப்பட்ட கருத்தாக தான் நான் இது பண்ணுறேன். ஏன் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, நம் சமூகத்துக்கு மட்டும் கிடையாது, இவர் சாதிக்கிலே சொல்லவே முடியாது. அண்ணன் ஆனந்தன் ஐயாச்சாமி அண்ணனை சாதிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே அவர் வந்து கொண்டே நம்ம வர முடியாது. கண்டிப்பாக அவர் எல்லா சமூகத்துக்கான ஒரு சிறந்த மனிதர், எல்லா சமூகமும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். தென்காசி தொகுதியில் போன முறை எம்பி தேர்தல் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. கிடச்சிருந்தா கண்டிப்பாக அந்த தொகுதியில் அண்ணன் தான் வெற்றி பெற்றிருப்பார். ஸோ வாய்ப்பு வந்து கிடைக்காம போச்சு. வாசுதேவநல்லூரில் இந்த முறை தாமரை சின்னத்தில் அண்ணன் ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடச்சிருக்குது. கண்டிப்பாக வாசுதேவநல்லூரில் இருக்கக்கூடிய என் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பெருவாரியான வாக்குகள் வந்து அண்ணன் ஆனந்தன் ஐயாச்சாமிக்கு போடணுன்றதை நான் உரிமையோடு நான் கேட்டுக்கிறேன். அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துல தனித்து வந்து நிற்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சமூக வாக்குகள் மட்டும் இல்லாமல் அதுக்கு பிஜேபி அதிமுக வாக்குகள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அண்ணனுக்கு பெருவாரியான வாக்குகள் வந்து வரும். ஸோ அதனால் அந்த தொகுதியில் வேறு யாருக்கும் திமுகவுக்கோ வேறு யாருக்கும் ஓட்டு போடாமல் அண்ணன் ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்களுக்கு வந்து பெருவாரியான வாக்குகளை வந்து வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து நம்ம மக்கள் பெருந்திரளாக வாக்களிக்க வேணுன்றதை நான் வந்து கேட்டுக்கிறேன்.